சிவகார்த்தியானே முடிஞ்சவங்க கேரியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பாரு ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி, அந்த ஹிந்தி எதிர்ப்பு. இதை தவிர வேற எதையுமே நானும் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கல தமிழ்நாட்டில். எப்போ பார்த்தாலும் சரி ஹிந்தியை விட மாட்டோம், ஹிந்தி எதிர்ப்போம். ஆனால் ஹிந்தி கற்றுக் கொடுக்குற ஸ்கூலோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. எவன் ஹிந்தி போராட்டம் ஹிந்தி எதிர்க்கிறானோ அவன் ஃபுல்லாக அவனோட குழந்தைங்க ஃபுல்லாக ஹிந்தி படிக்கிறாங்க, நிறையா மொழிகள் படிக்கிறாங்க. பாவம் ஏழப்பட்ட ஜனங்களோட கல்வியை அவங்க சுய லாபத்துக்காண்டியும் அரசியல்வாதிகளோட சுய லாபத்துக்காண்டி அவங்க கல்வியை பாழாக்குறாங்க. பாவம் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட என்னங்க ஒழுக்கம் இருக்கு? என்ன ஒழுக்கம் இருக்கு? பள்ளிக்கூட உள்ள வச்சு மாணவியல் மது அருந்துறாங்க, வாத்தியாரை மிரட்டுறாங்க, வாத்தியாரை வெளியில வர பார்த்துக்கிறேங்கிறாங்க, ஸ்கூல் சுவரிடிஞ்சு பிள்ளைங்க இறந்து போறாங்க. அந்த ஸ்கூலை யாராவது கவனிக்காங்களா? பாவம் கூலி வேலை பார்க்குற பெற்றோர்கள் நான் பிள்ளைய அரசு பள்ளியில் சேர்த்துட்டா படிக்கணும்னு நினச்சி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க பெற்றோரோட கனவை மண்ணாகிட்டு இருக்க அரசு பள்ளிக்கூடம். அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள எண்ணிக்கை குறைஞ்சி நிறைய அரசு பள்ளியை மூடிட்டாங்க. தரமான கல்வியை கொடுத்தா நாங்கள் எங்க பிள்ளைகளை தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோம் ₹1,00,000 கட்டி? சிவகார்த்திகேயன் இதில் வந்துட்டார் புதுசா. ஆனால் நீங்கள் வளர்ந்து வர ஆளு, இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அமரன் படத்தில் உங்க மேலே வந்துட்டு ஒரு தேசபக்தி முத்திரை குத்தப்பட்டது, ஒரு தேசியவாதின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை அப்படியே பிடிச்சி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே உயர்ந்திருப்பீங்க. நீங்களும் சாக்கடைக்குள்ள போய் விழுந்துட்டீங்களா இப்படி? சிவகார்த்திகேயன் பையங்க எங்க படிக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களே, சிவகார்த்திகேயன் பசங்க எங்க படிக்காங்க தெரியுமா? சென்னையில் ஒரு சர்வதேச பள்ளி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ தெரியும். ஃப்ரீயா படிக்கல, லட்சக்கணக்கில் காசு கட்டி தான் படிக்க வைக்கிறாரு. இப்போ நடிக்கிறாரே, நான் ஹிந்திக்கு எதிரானவன் அல்ல, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவன் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. அவங்க பிள்ளைங்க பிறந்தோடனே ஸ்கூல் கேட்டுச்சாங்க அப்பாட்ட, அப்பா என்னை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேரு, நான் போய் நிறைய லாங்குவேஜ் படிக்கணும்னு. நீ அங்கே படித்தா அங்கே தான் படிக்கணும், நீ நிறைய லாங்குவேஜ் படிக்கணும்னு திணிச்சு தானே அவங்க பிள்ளைகளை அனுப்பியிருப்பீங்க. அது பேர் தான் திணிப்பு. சின்ன வயசில் திணிக்கணுங்க. குழந்தை சாப்பிடாது, நம்ம தான் திணிக்கணும், அப்போ தான் சாப்பிடும். குழந்தைக்கு சோறுனா என்னன்னு தெரியும், சாப்பாடுனா என்னன்னு தெரியும். இல்லை என் குழந்தை விரும்பலை அதனால சாப்பாடு கொடுக்க மாட்டேன் பரவாயில்ல அப்படின்னு விட்டிங்கன்னா குழந்தை பட்னியாக தானே இருக்கும். ஸ்டார்டிங்கில் திணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் அவங்களே ஏற்றுக்கிடுவாங்க. எப்படி இது புரியாமல் இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள்னு தெரியல. எத்தனை அரசியல்வாதி குழந்தைங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எத்தனை அரசியல்வாதி பிள்ளைகளுக்கு வந்துட்டு எந்த மொழியும் தெரியாமல் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். கவுன்சிலர் பிள்ளையிலேருந்து வார்டு பஞ்சாயத்துலேருந்து வார்டு மெம்பர்லேருந்து சிஎம் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நிறைய லாங்குவேஜ் படிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளாம் உயர்ந்து போகிறாங்க. பாவம் ஏழை மக்கள் மாதம் ₹1000 கொடுப்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டும், பஸ்ஸில் இலவசமாக டிக்கெட் கொடுப்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டும், பொங்கலுக்கு எப்படா காசு கொடுப்பாங்க வேஷ்டி கொடுப்பாங்கன்னு ஏங்க வைக்கிற நிலைமை தான் இது வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட கல்வித்தரம் உயரக்கூடாது. இந்த நவோதயா பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி மத்திய அரசு கொண்டு வருதுங்கிறது. ஐயா, நவோதயா பள்ளினா என்ன? ஃபீஸ் கட்ட வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கப்படும். நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் கட்டி படிக்க வைக்கிற அந்த காசை விட இங்கே வந்து கிடையவே கிடையாது. ஸோ காசு கிடையாது, ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம். அதுவும் சும்மா எல்லாத்தையும் சேர்க்க போகிறது கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க, தகுதியான குழந்தைகள் எடுக்க போகிறாங்க, விருப்பப்பட்டு எந்த பிள்ளைங்க வருதோ அந்த பிள்ளை தான் எடுக்க போகிறாங்க. நீ நவோதயா ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்து எல்லா பிள்ளையும் அடைச்சி வைக்க போகிறதும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. விருப்பப்பட்டு தான் படிக்க போகிறாங்க. ஐயா, விருப்பப்பட்டவங்க படிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்களேன், இது திணிப்பு கிடையாது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கப்பா தமிழ்நாட்டு மக்களை. 10ஆவோ 12ஆவோ தான் படிச்சிருப்பேன் நான், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கே கொஞ்சம் மூளையில் எட்டுங்கும் போது தமிழ்நாட்டில் நிறையா படித்தவங்க இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு எல்லாத்துக்கும் உடந்தே போகிறேன்னு தெரியல. சிவகார்த்தியானே முடிஞ்சவங்க கேரியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்கள்.